ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம இன்ட்ரப்ட், அதாவது எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட், அதை பற்றி படிக்க போகிறோம். எப்படி அதுக்கு கோடிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். லைக் ஸ்பீடோமீட்டர் வச்சு பண்ணலாம், ஸ்பீடோமீட்டர். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பீடு, நான் மோஸ்ட்லி ஸ்பீடோமீட்டரில் ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நான். அப்புறம் பட்டன்ஸ், லிமிட் ஸ்விட்ச் வைக்கிற இடத்துல எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. எப்போனா மோட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் மாதிரி ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்போ லிமிட் ஸ்விட்ச் வந்த மாதிரி சொல்லிவிட்டு மோட்டரை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ மோட்டருக்கு லிமிட் ஸ்விட்ச் வைக்கிறதுக்குலாம் இன்டரப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெப்பர் மோட்டர், சர்வோ கூட தேவைப்படாது. ஸ்டெப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ரிஜிஸ்டர் மட்டும் பார்த்தா போதும். பிக்கில் 1008 ரிஜிஸ்டர் இருக்குது. நம்ம இன்டரப்ட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ரிஜிஸ்டர் நேம் வந்துட்டு இன்ட்கான். இந்த ரிஜிஸ்டர், ஒரே ஒரு நேம் ரிஜிஸ்டர் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே தெரியணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் 3 தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட் ஒன் இன்ட்கான் ரெஜிஸ்டருக்குள்ளே GIE என்ன மீனிங், பிட்டு 7 அப்படின்னா குளோபல் இன்ட்ரப்ட் எனேபிள் பிட். ஓகே, என்ன மீனிங் அப்படின்னா எல்லா இன்ட்ரப்ட்டுமே பிக்குக்குள்ளே மாஸ்க் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது மூடி வச்சுருப்பாங்க, மூடி. ஓகே, ஒரு மாஸ்க் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்போ இந்த பிட்டை 1 பண்ணுறீங்களோ அப்போ அந்த பிட்டை வந்துட்டு அன்மாஸ்க் பண்ணிடும், அதாவது அலோவ் பண்ணும். எல்லா இன்ட்ரப்டையும் ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி புரியுதுங்களா? ஓப்பன் பண்ணி விட்டால் தான் அந்த இன்ட்ரப்ட்லாம் ஒர்க் ஆகுன்றதுனால இந்த பிட் 1 பண்ணுறோம். அடுத்து பெரிஃபரல் எனேபிள் இன்ட்ரப்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா எனேபிள் ஆல் அன்மாஸ்க் பெரிஃபரல் இன்ட்ரப்ட். பெரிஃபரல் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்டாக இருக்கலாம், ஆர் SPI UART, அந்த இன்ட்ரப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அன்மாஸ்க் பண்ணுறது இந்த பெரிஃபரல் இன்ட்ரப்ட் எனேபிள். ஸோ இந்த 2 பிட்டுமே எல்லா இன்ட்ரப்ட்டையுமே வந்து அன்மாஸ்க் பண்ணி விட்றோம். அது ஒன்று. அடுத்து டைமர் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட் எனேபிள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம், டைமர் போகும்போது அதை பார்க்கலாம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் பிட் வந்து இன்ட்ரப்ட் எனேபிள். இது வந்துட்டு என்னதுன்னா இட்ஸ் நாட் ஒன்லி இன்ட்ரப்ட் எனேபிள், இட்ஸ் அ எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் எனேபிள் பிட். என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிட்டு நீங்கள் எப்போ 1 பண்ணுறீங்களோ எனேபிள் தி RB0, அதாவது போர்ட் B0ல் ஃபஸ்ட்டு பின்னை வந்துட்டு இன்ட்ரப்ட் எனேபிளாக ஆக்கிறோம், அதாவது எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் பின்னாக ஆக்கிறோம். ஓகே, ஸோ போர்ட் பியில் டிஃபால்ட்டாகவே அது GPIO பின்னாக இருக்கும், IO பின்னாக இருக்கும். நீங்கள் எப்போ இந்த பிட்டை 1 பண்ணுறீங்களோ அப்படின்னா அந்த GPIOவில் ஃபஸ்ட்டு பின் மட்டும் எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்டாக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது இப்போ வந்து IO பின்னாக இருக்காது, எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் பின்னும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சோம். அப்போ நீங்கள் அந்த பின்னை போய்ட்டு ஹைலோலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அவுட்புட் இன்புட்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த பிட்டை 1 பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பின் ஒன்லி ஃபார் இன்ட்ரப்ட், அவ்வளோதான். அந்த பின் வந்து மாற்றியாச்சு, ஃபங்க்ஷனை மாற்றியாச்சு. ஸோ இதுதாங்க, வேறு எதுவும் தெரிய தேவையில்லை. இன்ட்ரப்ட்டுக்கு இன்ட்ரப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்ட்ரப்ட் எனேபிள், இன்ட்ரப்ட் எனேபிள், அவ்வளோதான். இன்ட்ரப்ட் எனேபிள். அடுத்து இன்ட்ரப்ட் ஃப்ளாக். இதை இப்போதைக்கு படிக்க வேண்டாம், பிகாஸ் நம்ம ரியல் இன்ட்ரப்டே பண்ண போகிறதுனால தேவைப்படாது. நான் எதுக்குன்னு நான் உங்களுக்கு போக நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த இன்ட்ரப்ட் ஃப்ளாக், அப்படி INTFன்ற ஃப்ளாக்ன்ற பிட்டு வந்து செட் ஆகும். பட் நம்ம அதெல்லாம் இங்கே மானிட்டர் பண்ண போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே போகும். அதனால் வந்துட்டு எனேபிள் பண்ணுங்கள், இது எனேபிள் 3 எனேபிள் பண்ணால் போதும். திஸ் கோடிங் இஸ் கம்ப்ளீட். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயும் போல் க்ரியேட் பண்ணிக்கோங்க கோடிங். இதில் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு #byte. நம்ம இப்போ எதை யூஸ் பண்ண போகிறோம், இன்ட்கான் இல்லையா? அப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்கான், உங்கள் இஷ்டம் இது என்ன நேம் எடுத்துக்கலாம். இன்ட்கான் வச்சுருக்கேன். இன்ட்கான் 0x, ஃபஸ்ட் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க 0B, நிறைய அட்ரஸ் இருக்குது இதில். ஃபஸ்ட் அட்ரஸ் மட்டும் எடுத்துக்கலாம், அதுதான் இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த சாஃப்ட்வேரில். 0 ஸ்மால் லெட்டர் பின்னு கொடுத்துட்டேன். சூப்பர். அடுத்து வந்து நான் ஒரு LED எடுத்துக்கிறேன், ஒரு குட்டி LED. அந்த LED வந்து எதில் இருக்குது அப்படின்னா போர்ட் Cயில் இருக்குது, ரைட்டா? LED ஈக்குவல் டு 0x07 இல்லையா? போர்ட் Cனா 7 இல்லையா? ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு TLEDன்னு சொல்லிவிட்டு பிட்டு TLED ஈக்குவல் டு 0x087.0, ரைட்? இப்போ டிஃபால்ட்டாக என்ன எப்பயும் பண்ணுறது இல்லையா, TLED ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேன், அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணிட்டேன், LED ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டேன். இதுதான் கோடிங் இல்லையா? இந்த கோடிங் போதும் இப்போதைக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த கோடிங்ஸ் ஒன்லி ஃபார் டர்ன் ஆன் த LED இன் போர்ட் C ஃபஸ்ட் பின். ஐம் ரைட்? ஸோ இப்போ
ட்ரை பண்ணலாம், அந்த கோடிங்கில் டம்ப் பண்ணலாம். ஒன்றும் பெரிய சர்க்யூட் டயக்ராம் இல்லை, இது ரொம்ப சிம்பிள் தான். நான் எப்போ சொன்ன மாதிரி போர்ட் பி இதை விட்டுருங்க, நான் அப்புறமாட்டு சொல்லித்தரவங்க என்னன்றது. இதுதான் போர்ட் சியில் ஒரு பட்டன், ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆன் பண்ண அப்படின்னா எல்இடி எப்பயும் போல் எரியுது. இட்ஸ் நத்திங்ஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? எப்பயும் போல் எல்இடி நமக்கு எரியுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்டரப்ட் கோடிங்கும் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் கோடிங்கும் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, சாரி இதில் பிடிஎஃப் என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, இந்த பிட் எல்லாத்தையும் 1 பண்ணணும், மற்றெல்லாம் 0 பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா int con, கரெக்டாக, int con equal to 0p11010000. தெரியுதா உங்களுக்கு? 1 2 3 4 5 6 7 8 பிட்ஸ் இருக்குது. அந்த 8 பிட் நான் செட் பண்ணியிருக்கீங்க. எதெல்லாம் செட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பிட்டை செட் பண்ணுறேன், அதாவது 7th and 6th செட் பண்ணுறேன், அண்ட் 4th பிட்டை செட் பண்ணுறேன், மற்றெல்லாம் 0 பண்ணிவிட்டேன். அதுதான் நடக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா? இப்போ எப்படி இன்டரப்ட் கோடிங்கை பண்ணுறது அப்படின்னா int, இது ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த இன்டரப்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது சிஎஸ்எஸ்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க, MPLABல வேறு எதுவும் பண்ணுவாங்க, அது இன்னொரு நாள் பார்க்கலாம். void, நான் ஒரு சும்மா மேஜிக்னு வச்சுருக்கேன். மேஜிக், அது எனக்கு பிடிச்ச மேஜிக் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா மேஜிக்ன்றது நிறைய பேருக்கு இது எப்படி நடக்குன்றது யோசிப்பாங்க திடீர்னு, எப்படி அந்த ஃபங்க்ஷன் அங்கே போச்சு அப்படின்றதுக்காக. நான் ஸோ மேஜிக் நேம் வச்சு நான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு LED equal to 0 பண்ணிட்டேன், டிலே MS1000 வச்சுட்டேன். ஓகே, இது எப்படி ரியாக்ட் ஆகுது பார்த்தா உங்களுக்கு அப்போ தான் புரியும். கோடிங் எடுத்தோன்னே எக்ஸ்பிளைன் பண்ணல, ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை பார்த்துக்கலாம், அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போர்ட் பியில் ஃபஸ்ட்டு பின்னில் ஒரு பட்டன் கனெக்ட் பண்ணிவிட்டேன், புல்லப் கொடுத்துட்டு. ஓகேவா? இந்த பட்டனை நான் எப்போ நான் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேனோ அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா? என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் போகுது. பட் இந்த ஃபங்க்ஷன் மேஜிக்குன்ற ஃபங்க்ஷனை நான் எங்கேயுமே கால் பண்ணல வைல் ஆஃப் ஃபோனுக்குள்ளே. பட் நான் எப்போல்லாம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் அந்த ஆஃப் பண்ணுற கோடிங்கில் போய்ட்டு 1 செகண்ட் வெயிட் பண்ணி திரும்ப உள்ளே வருது. இதுதான் கான்செப்ட். இதுதான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு இன்டரப்ட் உள்ளே வருது. அப்போ இது இன்டரப்ட் வந்துட்ட உடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப ரிசியூம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வேலையை எங்கே எதுலேருந்து விட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதான் ஆன்சர். சிம்பிள் எக்ஸாம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கோடிங் நான் பண்ணலை. எல்இடி ஆன் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் நடந்துகிட்ருக்கு, ஆஃப் பண்ணுறது எல்இடி மேஜிக்ன்றதில் டிலே கொடுத்துட்டேன். இப்போ எப்போலாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் ரெஸ்யூம் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எல்இடின்ற இந்த இடத்துல நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் ஸ்டெப்பர் மோட்ரு போட்டுக்கலாம், ஈவன் நீங்கள் எல்சிடி போட்டுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் இப்போ உள்ள பெரிய வேலை எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒயில் ஆஃப் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு int extend மட்டும் போட்டு நீங்கள் கீழே என்ன ஃபங்க்ஷன் எழுதுறீங்களோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் இன்டரப்டாக ஒர்க் ஆகும். ரைட்டா? இது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் டைமர் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா டைமர் 0 எப்போல்லாம் ஓவர்ஃபுல் ஆகுது அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இட்ஸ் பெட்டர். இல்லை எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்தா ஒரே கொலாப்ஸ் ஆகிரும். அதனால் இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு இன்டரப்டோட டைமர் இன்டரப்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோலர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைமர் இன்டரப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரெயின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பாய்.